தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியை தீர்மானிக்கப் போகும் 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வரும் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது நாளை நடைபெறவுள்ள இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்காக தமிழக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள விரிவான ஏற்பாடுகள் குறித்து விரிவாக பார்ப்போம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மொத்தம் 62 மையங்களில் எண்ணப்பட உள்ளன. இதற்காக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணும் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக 234 அறைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகளும் தயார் நிலையில் உள்ளன. இந்த மாபெரும் பணியை செம்மையாக முன்னெடுக்க 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்களும், ஒவ்வொரு தொகுதிக்கு தலா ஒரு தேர்தல் பார்வையாளரும் விதம் 234 உயர் அதிகாரிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக 3 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியுள்ள 100 மீட்டர் பகுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். 2வது அடுக்கில் மாநில ஆயுதப்படையினரும், வாக்கு எண்ணும் அறைகள் அமைந்துள்ள மிக முக்கியமான 3வது அடுக்கில் மத்திய ஆயுத காவல் படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். இதற்காக மத்திய பாதுகாப்பு படையின் 65 கம்பெனிகள் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக இந்த முறை ஒரு புதிய முயற்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு QR கோட் வசதியுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனை ஸ்கேன் செய்து சரிபார்த்த பிறகே அவர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். வாக்கு எண்ணிக்கை அன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்றின் முடிவுகளும் உடனுக்குடன் பொது ஒலிபெருக்கி வழியாகவும், தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் செயலி வாயிலாகவும் அறிவிக்கப்படும். ஜனநாயக திருவிழாவின் இறுதி முடிவுகளை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த தமிழகமும் இப்போது ஆவலோடு காத்திருக்கிறது. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.